நேத்து பொதுக்குழு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசியிருக்காங்க. தளபதி விஜய பத்தி ஓப்பனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க, இது கூட்டணிக்கான ஹிண்டாவும் பார்க்கப்படுகிறது. டீட்டெயிலா பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறது? முக்கியமா தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறது? அதிமுகவோட கூட்டணி வைத்து துணை முதலமைச்சர் பதவி தளபதி விஜய் அவர்கள் வாங்குவாங்களா? அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமையுமா? அப்படிங்கிற பல கேள்வி தமிழக மக்கள் மத்தியில் அதிக அளவில் எழுந்து கொண்டு இருக்கு. இப்ப இது எல்லாத்துக்குமே விடை கொடுக்கிற விதமா தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நடவடிக்கை இருக்கு. அதாவது நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எடப்பாடி அதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் இணைந்து விட்டது. ஆல்ரெடி அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் கலசூழல் அதிகமாவே இருந்தது. முக்கியமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து சில தகவல்கள் வந்தது. அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி சேருவதற்கு முன்பே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் அதிகமான சீட் கேட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சி அதிகாரத்துல பங்கு 2 வருஷம் எங்களுக்கு ஆட்சி வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு இருக்காங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்தது அப்புறமும் தளபதி கிட்ட இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. கோயம்புத்தூர் வந்தாங்க பாத்தீங்களா? கோயம்புத்தூர் அப்புறமா இதை பத்தி பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையும் ஒரு கம்ப்ளீட்டான முடிவா, அதாவது தளபதி நான் வரவே மாட்டேன் இல்ல வரேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லல. இது வரைக்கும் ஓபன் க்ளோஸா தான் இந்த கூட்டணி இருக்கு. இந்த சமயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாவே ஒரு விஷயத்த நேத்து நடந்த பொதுக்குழு கூட்டத்துல அதிமுக நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காங்க. அதிமுக நிர்வாகிகளுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம், தளபதி விஜய பத்தி யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க யாருமே எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன் பிஜேபி கூட்டணி எப்படி சத்தமே இல்லாம நீங்க எதிர்பார்க்காத டைம்ல அமைந்ததோ அதே மாதிரி நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தை பத்தி யாருமே விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே பொதுக்குழு கூட்டத்துல அவ்வளவு ஆறாவாரம் வந்திருக்கு. அது தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு கூட்டம் கிடையாது, அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க உட்கார்ந்து இருப்பது சாதாரண மக்கள் கிடையாது, அதிமுகவோட நிர்வாகிகள். அவங்களே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் சொன்ன உடனே அவ்வளவு கூச்சல் போடுறாங்க. நீங்களே பாத்துக்கோங்க. அப்ப அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் சேரும்போது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்துல இருக்கும். நீங்க திமுகங்கிறது மாற்று ஒரு மக்கள் கட்சி கிடையாது, ஆனா அதிமுக மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. மக்களுக்காக தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் கட்சி தான் அதிமுக. அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் சேருவதற்கான வாய்ப்புகள் இப்ப அதிகரித்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை பத்தி தான் ஓப்பனாவே பேசியிருக்காங்க. இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. பிஜேபியும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக பிஜேபி கூட்டணி இணைவதில் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்களா? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணியில் இணையும் போது பிஜேபி இது வரைக்குமே தமிழகத்துல உள்ள வர முடியாம இருந்துச்சு. அது உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். பிஜேபி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இணைவதற்கு மாநில பிஜேபி தலைவர்கள் பிரஷர் பண்ணலாம். மத்தியில இருந்து தளபதி விஜய்க்கு பிரஷர் சொல்றதை விட இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தளபதி கூட நடத்தி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கூட்டணிக்கான முடிவை அதிமுக ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள அறிவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காங்க. ஆனா பிஜேபி அதிமுகவோட பிஜேபி ரொம்ப ஆவலா இருக்கு இந்த கூட்டணி அமையணும். அதனால தளபதிக்கு 1 வருடத்துக்கு மேல டைம் கொடுத்திருக்காங்க. ஆனா தளபதியோட பிளான் என்னன்னா, டிசம்பர் வரைக்குமே நம்ம தமிழக வெற்றி கழகத்தை ஸ்டாக் படுத்தணும், அதுக்கு மேலதான் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நேத்து பொதுக்குழு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசியிருக்காங்க. தளபதி விஜய பத்தி ஓப்பனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க, இது கூட்டணிக்கான ஹிண்டாவும் பார்க்கப்படுகிறது. டீட்டெயிலா பேச போகிறோம்.
2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறது? முக்கியமா தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறது? அதிமுகவோட கூட்டணி வைத்து துணை முதலமைச்சர் பதவி தளபதி விஜய் அவர்கள் வாங்குவாங்களா? அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமையுமா? அப்படிங்கிற பல கேள்வி தமிழக மக்கள் மத்தியில் அதிக அளவில் எழுந்து கொண்டு இருக்கு. இப்ப இது எல்லாத்துக்குமே விடை கொடுக்கிற விதமா தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நடவடிக்கை இருக்கு. அதாவது நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எடப்பாடி அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் இணைந்து விட்டது. சோ ஆல்ரெடி அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் கலசூழல் அதிகமாவே இருந்தது. முக்கியமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து சில தகவல்கள் வந்தது. அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி சேருவதற்கு முன்பே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் அதிகமான சீட் கேட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சி அதிகாரத்துல பங்கு 2 வருஷம் எங்களுக்கு ஆட்சி வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு இருக்காங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்தது அப்புறமும் தளபதி கிட்ட இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. கோயம்புத்தூர் வந்தாங்க பாத்தீங்களா? கோயம்புத்தூர் அப்புறமா இதை பத்தி பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையும் ஒரு கம்ப்ளீட்டான முடிவா, அதாவது தளபதி நான் வரவே மாட்டேன் இல்ல வரேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லல. இது வரைக்கும் ஓபன் க்ளோஸா தான் இந்த கூட்டணி இருக்கு. இந்த சமயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாவே ஒரு விஷயத்த நேத்து நடந்த பொதுக்குழு கூட்டத்துல அதிமுக நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காங்க. அதிமுக நிர்வாகிகளுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம், தளபதி விஜயை பத்தி யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க யாருமே எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு முன் பிஜேபி கூட்டணி எப்படி சத்தமே இல்லாம நீங்க எதிர்பார்க்காத டைம்ல அமைந்ததோ அதே மாதிரி நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தை பத்தி யாருமே விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே பொதுக்குழு கூட்டத்துல அவ்வளவு ஆறாவாரம் வந்திருக்கு. அது தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு கூட்டம் கிடையாது, அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க உட்கார்ந்து இருப்பது சாதாரண மக்கள் கிடையாது, அதிமுகவோட நிர்வாகிகள். அவங்களே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் சொன்ன உடனே அவ்வளவு கூச்சல் போடுறாங்க. சோ நீங்களே பாத்துக்கோங்க. அப்ப அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் சேரும்போது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றா தமிழகத்துல இருக்கும். நீங்க திமுகங்கிறது மாற்று ஒரு மக்கள் கட்சி கிடையாது. ஆனா அதிமுக மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. சோ மக்களுக்காக தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் கட்சி தான் அதிமுக. அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் சேருவதற்கான வாய்ப்புகள் இப்ப அதிகரித்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை பத்தி தான் ஓப்பனாவே பேசியிருக்காங்க. இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. பிஜேபியும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைவதில் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்களா? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணியில் இணையும் போது பிஜேபி இது வரைக்குமே தமிழகத்துல உள்ள வர முடியாம இருந்துச்சு. அது உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சோ பிஜேபி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இணைவதற்கு மாநில பிஜேபி தலைவர்கள் பிரஷர் பண்ணலாம். மத்தியில இருந்து தளபதி விஜய்க்கு பிரஷர் சொல்றதை விட இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தளபதி கூட நடத்தி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கூட்டணிக்கான முடிவை அதிமுக ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள அறிவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காங்க. ஆனா பிஜேபி அதிமுகவோட பிஜேபி ரொம்ப ஆவலா இருக்கு இந்த கூட்டணி அமையணும். அதனால தளபதிக்கு 1 வருடத்துக்கு மேல டைம் கொடுத்திருக்காங்க. ஆனா தளபதியோட பிளான் என்னன்னா, டிசம்பர் வரைக்குமே நம்ம தமிழக வெற்றி கழகத்தை ஸ்டாக் படுத்தணும், அதுக்கு மேலதான் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?